ஒன் பீஸ்ல நிறைய மிஸ்டீரியஸான கேரக்டர்ஸ் இருக்கு. கேரக்டர்ஸ் ஹூஸ் ஐடென்டிட்டி ஆர் எட் டு பி ரிவீல். அதாவது அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்கன்னு கூட நம்மளுக்கு இப்போ வரையும் தெரியாது. கேரக்டர்ஸ் லைக் இமுசமா, ராக்ஸ் டி ஜெபெக், சன் காட் நிகா, லூஃபிஸ் மதர், பிரின்ஸ் லோக்கி, மேன் மார்க்ட் பை ஃபிளேம்ஸ், காட் நைட்ஸ், ஈவன் சிலுவெட்ஸ் ஃப்ரம் ஃப்ளோரியன் ட்ரையாங்கிள். இந்த மாதிரி பீப்புள்லயே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் சிக்னிஃபிகண்டான கேரக்டர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஜாய் பாய். நான் ஏன் ஜாய் பாய் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்டான கேரக்டர்னு சொல்கிறேன்? நம்ம என்ன ஸ்டோரி பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? ஒன் பீஸ்னா என்ன? அ ட்ரெஷர் ஆஃப் அன்இமேஜினபிள் வேல்யூ. அந்த ட்ரெஷர் அப்டைன் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் யூ வெல்த், ஃபேம், பவர் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் த வேர்ல்ட் ஆர் டு ஆஃபர். அதை நீங்கள் அப்டைன் பண்ணுறது மூலமாக நீங்கள் பயர் கிங் ஆகலாம். அப்படி தான் கோல்ட்ராஜர் பயர் கிங் ஆகியிருந்தார். ஸோ ஸ்டோரி ஆரம்பத்துல இருந்து அந்த ட்ரெஷர் கோல்ட்ராஜரோட தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதுதான் கிடையாது. அந்த ஒன் பீஸ் ட்ரெஷரை தேடி தான் கோல்ட்ராஜரே லாஸ்ட் டேலுக்கு போனார். அந்த ஒன் பீஸ் ட்ரெஷருக்கு சொந்தக்காரர் ஜாய் பாய். ஸோ இந்த லெஜெண்டரி கேரக்டர் ஜாய் பாயை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தமிழ் அனிமே ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க அதிசயங்களாக இருப்போம் நினைச்ச அனிமே வேர்ல்டுக்கு நம்ம போகலாம். இது ஜாய் பாயின் வரலாறு. எவ்ரி திங் வி நோ அபவுட் ஜாய் பாய் டில் நவ். அக்கார்டிங் டு வெகாபங்க், ஜாய் பாய் 800 வருஷத்துக்கு முன்னாடி வாய்ட் செஞ்சுரியில் ஏன்ஷியன் கிங்டமில் பிறந்திருக்கார். எஸ், நம்ம இப்போ வரையும் தியரைஸ் பண்ண மாதிரி ஜாய் பாய் ஏன்ஷியன் கிங்டமை உருவாக்கலை. அதோட கிங்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஜாய் பாய் தான் ஃபர்ஸ்ட் பைரட் அப்படின்னு சொல்லி வெகாபங்க் சொல்றாரு. இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த பைரட் தீமே ஜாய் பாய் கிட்ட இருந்து தான் உருவாகி இருக்கு. எவர் சின்ஸ் ஈமோ அந்த ஃப்ரீசர் ரூம்ல அந்த ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட ஜெயண்ட் ஸ்ட்ரா ஹேட்டை பார்த்ததுல இருந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜாய் பாய் ஒரு ஜெயண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரையும் அவர் ஒரு நார்மல் பர்சனாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ வரையும் அவரை வச்சு நம்மளுக்கு 2 சிலுவர்ஸ் காட்டப்பட்டிருக்கு. ஒன்று ஃபிஷ்மேன் ஐலாண்டில், இன்னொன்று ரீசெண்டாக எக்கெட்டில் காட்டப்பட்டுச்சு. இந்த 2 சிலுவர்ஸுமே அவர் பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் பர்சன் மாதிரி தான் தெரியுறாரு. இந்த ஜெயண்ட் எலிஃபண்ட் ஜூனிஷா இருக்கு இல்லையா, 35 கிலோமீட்டர் டால் மேசிவ் ஜெயண்ட் எலிஃபண்ட், இதோட பேக்கில் தான் ஜோன்ற ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் தான் மோக்கோமோ டியூக் டாம் அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்குது. அங்கே தான் மிங் ட்ரைப் வந்து வாழ்கிறாங்க. இந்த ஜூனிஷா அப்படின்ற இந்த ஜெயண்ட் மேசிவ் எலிஃபண்ட் கூட ஜாய் பாய் ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. நிறைய பேர் இந்த ஜாய் பாயும் சன் காட் நிகாவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஊசு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த சன் காட் நிகா அப்படிங்கிற ஒரு ஸ்லேவ்ஸை லிபரேட் பண்ணுற ஒரு லிபரேட்டர் அப்படின்னு சொல்கிறான். கூமாவும் அவரோட அப்பாவுமே அதை தான் பிலீவ் பண்ணுறாரு. நீக்கா வருவார், நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி. அண்ட் லூஃபி அவரோட எபிலிட்டிஸை அவேக்கன் பண்ணும்போது ஜூனிஷா என்ன சொல்றதுன்னா, ஜாய் பாய் திரும்ப வந்துட்டாரு, எனக்கு ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன் கேட்குது. 2 பேருமே வாரியர்ஸ் ஆஃப் லிபரேஷன், 2 பேரும் ஒன்று தானே நினச்சிட்டு இருந்தா அதுதான் கிடையாது. வெகாபங்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 பேரும் டிஃப்ரெண்டான பர்சன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஜாய் பாய் அப்படிங்கிறவர் ஃபேபிள்ஸ் ஆஃப் எல்பாஃப்ல சொல்லப்படுற ஒரு டிஏட்டியான சன் காட் நீக்காவோட எபிலிட்டிஸோட இருந்தார். He can fight with a stretchy body and however he wants. அப்படின்னா ஜாய் பாயுமே ஹீட்டோனோமி மாடல் நீக்காவை சாப்பிட்ருக்காரு அண்ட் அதை அவேக்கனும் பண்ணியிருக்காரு. அதுதான் நம்ம அந்த சிலுவேட்ல பார்த்தோம். ஜாய் பாய் பைரட்டாக இருந்தபோது தான் அவரோட அட்வென்ச்சர்ஸான ஜேர்னி அப்போ அவர் ஒன் பீஸ் கூட கனெக்ட் ஆகியிருந்திருக்கணும். அவர் அது கூட மட்டும் கனெக்ட் ஆகலை. He connected with few things that should not have been messed with. He connected with few dangerous things. அதுதான் the ancient weapons. என்னை பொறுத்தவரையும் ஜாய் பாய்க்கு ஆல் 3 கிரேட் ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வித் த நேம் ஆஃப் காட்ச், ப்ளூட்டான், பொசைடான் அண்ட் யுரேனஸ், இது 3 கூடயும் அவருக்கு கனெக்ஷன் இருந்திருக்கு. யுரேனஸ் கூட அவர் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் நம்மளுக்கு தெரியும். பட் இந்த பொசைடான் கூடயும் ப்ளூட்டான் கூடயும் ஜாய் பாய் பயங்கரமாக கனெக்ட் ஆயிருக்காரு. ஜாய் பாய் நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஒன் பீஸோட ஸ்டார்டிங்ல, அதாவது ஃபிஷ்மேன் ஐலாண்ட் ஆர்க்ல தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ராபின் ஓஷன் ஃபாரஸ்ட்ல ஒரு போனிக்ளிப்பை படிக்கிறாங்க. இந்த போனிக்ளிப் மற்ற போனிக்ளிப்ஸ் மாதிரி இல்லை. அதுல ஏன்ஷியன்ட் வெப்பனை பத்தின இன்ஃபர்மேஷனுமே இல்லை, வாய்ட் செஞ்சுரி பத்தின இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அது ஒரு அப்பாலஜி லெட்டரா இருந்தது. அந்த அப்பாலஜி எழுதினது ஜாய் பாய். அவர் யாருக்கு எழுதியிருந்தாரு அப்படின்னா, அப்போ மெர்மைட் பிரின்சஸா இருந்த பொசைடானுக்கு எழுதியிருந்தாரு. அது என்ன அப்பாலஜினா, அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ண முடியலன்னு சொல்லி அந்த அப்பாலஜி லெட்டரை எழுதியிருந்தாரு. இந்த ப்ராமிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, த ஷிப் ஆஃப் ப்ராமிஸ் நோவாவை நீங்கள் பில்ட் பண்ணுங்க, அந்த ஷிப் மூலமா நான் ஃபிஷ்மேன் பீப்புள் எல்லாரையும் சர்ஃபேஸுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. இந்த ப்ராமிஸை அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதனால அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னால் இந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியல, பட் ஃபியூச்சர்ல ஒருத்தன் வருவான், அவங்க எல்லாரையும் சர்ஃபேஸை கூட்டிட்டு போவான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ப்ராமிஸ் நாள்பட ஒரு ப்ராஃபஸியா மாறுது.
ரீகு கிங்டமை சேர்ந்த ராயல் ஃபேமிலியுமே இதை பிலீவ் பண்றாங்க. ஃபியூச்சர்ல ஒருத்தன் வருவான், அவன் மெர்மைட் பிரின்சஸை கைட் பண்ணி ஃபிஷ்மேன் பீப்புள் எல்லாரையும் சர்ஃபேஸ் கூட்டிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிலீவ் பண்றாங்க. இந்த ப்ராஃபஸியை ராயல் ஃபேமிலி மட்டுமே பிலீவ் பண்ணல, சீ கிங்ஸுமே பிலீவ் பண்றாங்க. ராஜர் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு வந்திருந்தப்போ சீ கிங்ஸ் பேசிக்கிறத அவர் வந்து கேட்கிறாரு. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, கூடிய சீக்கிரம் நம்மளோட சாவரின் பிறக்க போறாங்க, அதாவது அவங்க பிரின்சஸ் பிறக்க போறாங்க. அண்ட் இன்னொரு சாவரின் வந்து ஒரு டிஸ்டன்ட் லேண்ட்ல வந்து பிறக்க போறாங்க. பிறக்கிறதுக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆகும், அவங்க வளர்றதுக்கு ஒரு 15 இயர்ஸ் ஆகும்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை ராஜர் கேட்கிறாரு. கேட்டுட்டு அதை மேடம் ஷேர்லி கூட வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. பொசைடான் எப்போ பிறப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க ஒரு 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவர் புரிஞ்சுக்கிறாரு. என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, நம்ம ஒன் பீஸை சீக்கிரமாவே அடைஞ்சிட்டோம், விவர் டூ இயர்லி அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இந்த ஒன் பீஸுங்கிற விஷயமும் ஜாய்பாயோட விஷயம் இது எல்லாமே வந்துட்டு இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன் பொசைடான் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்த ஏன்ஷியன்ட் வெப்பன் ப்ளூட்டான். ப்ளூட்டானை பத்தி நம்மளுக்கு முதல்ல அலபாஸ்டா ஆர்க்ல தான் சொல்லியிருந்தாங்க. அலபாஸ்டா ஆர்க்ல இருந்து அந்த போனிக்லிஃப்ல ப்ளூட்டான் எங்க இருக்கு அப்படின்ற லொகேஷன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ப்ளூட்டான் அப்படிங்கிறது ஒரு ஜெயன்ட் பேட்டில் ஷிப்னும், அந்த பேட்டில் ஷிப்பை வச்சு நீங்க ஒரு ஐலாண்டு ஈஸியா அழிச்சிடலாம் அப்படின்னும் சர் குரோக்கடை பிலீவ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் அதை தேடிக்கிட்டு இருந்தாரு. அந்த லொக்கேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேனோக்கு அடியில தான் ப்ளூட்டான் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சுக்கியாக்கி சொல்றாரு. இட்ஸ் அ லிவிங் பீயிங். எப்படி இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு ஒரு ப்ராஃபஸி இருக்கோ அதே மாதிரி வேனோலையும் ஒரு ப்ராஃபஸி இருக்கு, ஓடனோட ப்ராஃபஸி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 20 இயர்ஸ்ல ஒரு பெரிய மேசிவ் வார் நடக்கும், அப்போ ஜாய்பாய் வருவாரு, அந்த டைம்ல வேனோட பார்டர்ஸை ஓப்பன் பண்ணுங்கன்னு அவர் சொல்றாரு. பட் சுக்கியாக்கி என்ன சொல்றாருன்னா, இந்த வேனோட பார்டர்ஸை ஓப்பன் பண்ணிட்டா ப்ளூட்டான் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன்டைரக்ட்லி ஓடன் என்ன சொல்றாருன்னா, ப்ளூட்டானை வெளியே கொண்டு வந்து அதை ஜாய்பாய் கிட்ட கொடுங்கன்னு சொல்றாரு. இந்த ப்ராஃபஸியை ஓடனோட ஃபேமிலி அவரோட ஸ்கேபர்ட்ஸ் மட்டுமே பிலீவ் பண்ணல, இந்த ப்ராஃபஸியை கைடோவுமே பிலீவ் பண்ணாரு. கைடோக்கு ஜாய்பாயை பத்தி கிங் மூலமா தான் தெரிய வந்தது, அவரோட ரைட் ஹேண்ட் மேன். கிங் ஒரு ஸ்பெஷலான ரேஸை சேர்ந்தவர், லுனாரியன் ரேஸ். இந்த ரேஸ் எந்த ஒரு ஸ்பெஷல்னா, இவங்க ரெட்லைன் மேல காட்ஸா வாழ்ந்துருக்காங்க. இப்போ அந்த ரேஸ் முற்றிலும் அழிக்கப்பட்டுருச்சு, அதுல மிச்சம் கிங் மட்டும்தான் இருக்காரு. அவர் ஜாய்பாயை பத்தி நிறைய விஷயங்களை கைடோ கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு சேவியர்னும், அவர் ஒரு லிபரேட்டர்னும், ஸ்லேவ்ஸ் வந்துட்டு சேவ் பண்றாரு அண்ட் பீப்புள் மத்தியில ஜாய் அண்ட் ஸ்மைலை கொண்டு வராரு அண்ட் ஈ பேசிக்கலி கேன் சேஞ்ச் த வேர்ல்டுன்னு சொன்னதும் ஜாய்பாய் மாதிரி நிறைய கியூரியஸ்னஸ் கைடோக்கு உருவாச்சு. இப்போ நம்ம நிறைய படங்கள்லாம் பார்ப்போம், ஹீரோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த ஹீரோவாக இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி கைடவும் நான் தான் ஜாய்பாய்ன்னு சொல்லிட்டு நிறைய நாள் வந்து பிலீவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அண்ட் காலம் போக போக நம்மளுக்கு ரியாலிட்டி சிங்கின் ஆகிற மாதிரி அவருக்கும் ஆகி நம்ம ஜாய்பாய் இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் உணர்ந்துட்டார். ஆனால் அவர் ஒரு விஷயத்த மட்டும் விடவே இல்லை, நான் வந்து ஜாய்பாயில் எனக்கு புரிஞ்சு போச்சு, பட் ஆனால் ஜாய்பாய் அதுக்கு மெயின் காரணமாக நான் தான் இருக்க போறேன்னு நினைச்சாரு. அதனால தான் அவர் ஓடனோட ப்ராஃபஸியை பிலீவ் பண்ணி வேனை வந்துட்டு அட்ரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அவங்கள பிடிச்சி கொடுமை பண்றது, அவங்க ஸ்டார்வேஷனை தள்ளுறது, அவங்க முகத்துல ஃபேக் ஸ்மைல்ஸ் கொண்டு வரதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா இப்படி பண்ணா ஜாய்பாய் வந்து என்னை வந்துட்டு அழிப்பான், அது மூலமா வந்துட்டு ஜாய்பாய் உலகத்துக்கு திரும்ப வருவாருன்னு சொல்லிட்டு கைடோ ரிவ்யூ பண்ணாரு. இந்த டைம்ல செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜாய்பாயான லூஃபி வேனுக்கு வராரு. பொதுவாக நம்ம சாமிகளுக்கெல்லாம் வந்துட்டு பிரசாதம் படையலா போட்டு வேண்டுவோம் இல்லையா, we will offer something to God and wish for something, right? ஸோ பொதுவாக நம்ம நிறைய சமைப்போம், அதில் கொஞ்சம் அவங்களுக்கு படைச்சு வந்துட்டு வேண்டும். பட் ஆனால் இந்த ஓட்டாமா அப்படிங்கிற பொண்ணு வந்து தன்கிட்ட இருக்க எல்லா ஃபுட்டையும் எடுத்து அடுத்த வேளை அவள் ஸ்டார் வார்டாக கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு சன்காட் நீக்காக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருப்பான். இன்னும் வாட் ஹேப்பன், சன்காட் நீக்கா அவளோட விஷஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணார். ஜாய்பாய் வேனோக்கு வந்தாரு அண்ட் கைடோவை டிஃபீட் பண்ணாரு, ஜஸ்ட் லைக் கைடோ வாண்டட். சொல்லும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. என்ன ரைட்டிங்ல ஜாய்பாய் வாய் செஞ்சுரி காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வாரில் வந்து ஈடுபட்டிருக்காரு. ஒரு சைடில் ஜாய்பாய் அண்ட் ஸ்க்ரூ அண்ட் இன்னொரு சைடில் வந்து 20 கிங்டம்ஸ் ஒன்னா சேர்ந்து இவங்க கூட வந்து சண்டை போட்டிருக்காங்க. என்ன ப்ரோ ஒரு க்ரூ அகேன்ஸ்டா 20 கிங்டம்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெகப்பங்க் என்ன சொல்றாருன்னா, ஜாய்பாயோட க்ரூ வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, அதனால தான் 20 கிங்டம்ஸ் ஒன்னா சேர்ந்து அவங்க வந்து தோக்கடிக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு லூஃபியோட க்ரூ எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு தெரியும். 20 கிங்டம்ஸ் ஒன்னா சேர்ந்து ஜாய்பாயோட க்ரூ கூட சண்டை போட்டுறாங்க அப்படின்னா ஜாய்பாயோட க்ரூ வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அண்ட் இந்த வார் அப்போதான் வந்து த டேஞ்சரஸ் ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. வெகப்பங்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒன் பீஸோட வேர்ல்டு வந்துட்டு நிறைய தண்ணியால நிரம்பி இருக்கு, அங்கங்க குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் இருக்கு. பட் ஆனால் இது எப்பவுமே இப்படி இருந்ததில்லை. 800 வருஷத்துக்கு முன்னாடி வாய்ட் செஞ்சுரி அப்போ அந்த கிரேட் வார் அப்போ இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட
கடல் மட்டம் 200 மீட்டர் வந்து உயர்ந்துருச்சு. அப்ப அந்த கான்டினென்ட்ஸ் எல்லாமே மூழ்கி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாரு. அவர் ஃபர்தரா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வார் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பின்னாடி வரவங்க இந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜாய் பாய் விட்டுட்டு போயிருக்காரு. அவர் அதை யூஸ் பண்ணாரு, கடல் மட்டம் உயர்ந்துருச்சு, நிறைய கான்டினென்ட்ஸ் மூழ்கிருச்சு. பட் இன்னும் அந்த வார் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அந்த வெப்பன்ஸை பின்னாடி வரவங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஜாய் பாய் விட்டுட்டு போயிருக்காரு. ஏன் கடல் மட்டம் உயர்ந்தது போதாதா, நாங்க மூழ்கினது போதாதா, நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி வெகாபங்க்கு ஜாய் பாயை சஸ்பெக்ட் பண்றாரு. இச்சிரோவோட ஒன் பீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒன் பீஸ் ப்ரோட்டோடைப் ஒன்று பண்ணாரு, அவரோட ஒன் ஷாட் ரொமான்ஸ் ஸ்டார். அது வந்து படிச்சீங்க அப்படின்னா அதுல வந்து 2 டைப் ஆஃப் பைரட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து இந்த பீஸ் மெயின்ஸ்ன்னு இருப்பாங்க, அவங்க வந்து லூஃபி மாதிரி யாரு பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க, அவங்க பாட்டு அட்வென்ச்சர் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு மார்கானியான்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் பைரட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பிளாக் பியர்ட் மாதிரி எல்லாரையும் அடிச்சு கொள்றது அந்த மாதிரி ஒரு டைப் ஆகும். ஸோ அந்த டைம்லேயே அவர் 2 டைப் ஆஃப் பைரட்ஸ் வந்து வச்சிருக்காரு, நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி. பட் இதை வந்துட்டு ஒன் பீஸ் அவர் இன்னும் கொண்டு வரல. வெகாபங்குமே என்ன சொல்றாரு, இந்த ஜாய் பாய்ன்ற கேரக்டர் வந்து நல்லவரா கெட்டவரா எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. இந்த கிரேட் வார், இவ்வளவு பெரிய வார் வந்து நடந்துச்சு இல்லையா, இதுல எந்த சைடு நல்லவங்க எந்த சைடு கெட்டவங்க எனக்கு தெரியலங்கிறாரு. இஸ் த கிரேட்டஸ்ட் மைண்ட் இன் த வேர்ல்டு அண்ட் இஸ் அ ஜீனியஸ். அவரே அதுதான் சொல்றாரு, யார் பக்கம் கரெக்ட் இருக்கு யார் பக்கம் தப்பு இருக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இந்த கிரேட் வார் எதுக்காக போடப்பட்டுச்சு, இதை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இப்போ வரையும் வரல. மேபி அந்த ஃபிளாஷ்பேக் அப்போதான் நம்மளுக்கு வந்து இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன், இந்த வார்க்கான எக்ஸாக்ட் ரீசன் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். பட் ஆனால் வெகாபங்க் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஐடியாலஜி அப்படின்றது. இந்த ஐடியாலஜின்னு எடுத்துக்கிட்டாலே யார் சைடு கரெக்ட் யார் சைடு தப்பு நம்ம சொல்றதே முடியாதுங்க. ஒரு சினாரியோ நான் சொல்றேன், ஓகேவா? இப்போ ஜாய் பாயோட ஒரு ஐடியாலஜி என்னவா இருந்திருக்கலாம், ஃப்ரீ வில். ஏன்னா he was a pirate, he wants to be the freest person on the sea. அது ஒரு பிரச்சனையே கிடையாது, நான் வந்து ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் பாய் வந்து நினைச்சிருக்காரு, அது ஃபைன். பட் ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு பீப்புள் இருக்காங்க அப்படின்னா, நீ மட்டும் தனியா இல்லை நான் வந்துட்டு ஃப்ரீயா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா அது கூட பிரச்சனை கிடையாது. உன்னோட ஃப்ரீ வில் மற்றவங்கள பாதிக்காத வரையும் எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. பட் உன்னோட ஃப்ரீ வில் அதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க அண்ட் அவங்க மற்றவங்கள பாதிக்காம இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். இவ்வளோ ஃப்ரீயா இருக்கானே, இதுதான் பைரட்டா, ஓகே நானுமே இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் மற்றவங்கள போயிட்டு நோன்றான், அவங்கள வந்து பாதிப்பு உள்ளாக்குறான் அப்படின்னா அது பிரச்சனை. உன்னோட ஐடியா தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. 20 கிங்டம்ஸ் அவர்கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உன் ஐடியாஸ் மூலமா கிரியேட் ஆக சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவாரு, எனக்கு எதுக்கு சம்மதம் இல்லப்பா, நான் ஃப்ரீயா இருந்தது போறேன், மற்றவன் அந்த மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இது வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஐடியாலஜின்னு உருவாகும். இது மூலமா இல்லை நீ பண்றது மிகப்பெரிய ப்ராப்ளம் உருவாக்குது, உன்னை நாங்க வந்து சப்ரஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 20 கிங்டம்ஸ் கூட சண்டை போடலாம். இப்போ இந்த 2 சைட்ல யாரு கரெக்ட் யாரு தப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது. வெகாபங்க் சொல்றாருல இந்த வார் இன்னும் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த கிரேட் வார் வந்து வாய்ட் செஞ்சுரி காலகட்டத்துல உருவாச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது வந்து நீக்கா காலகட்டத்திலேயே உருவாகிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த டைம்லயே ஸ்லேவரி ஃப்ரீவில்ன்ற கான்செப்ட் இருந்துச்சு. புதுசு சொல்றாரு ஸ்லேவ்ஸ் எல்லாம் வந்துட்டு நீக்கா வந்து காப்பாற்றுவாரு, அவங்களோட முகத்துக்கு ஸ்மைல் கொண்டு வருவாருன்னு சொல்லி புதுசு சொல்றாரு. பக்னியர் ரேஸ்ல தலைமுறையா சன்கார்டிக்கான ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஸ்லேவ்ஸ் வந்து காப்பாற்றணும்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே நீக்காவோட எபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ், இந்த கான்செப்ட்ஸ், கான்ஃப்ளிக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நீக்கா காலகட்டத்திலே இருந்திருக்கு. அப்போ உருவான வார் இது. அப்போத்துல இருந்து ஜாய் பாய் காலகட்டம், இப்போ லூஃபியோட காலகட்டம், ஒரு நெவர் எண்டிங் லைஃப் சைக்கிளா இது வந்து போயிட்டே தான் இருக்கு. இந்த வார் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒன் பீஸோட எந்த ஓடா இதுக்கான ஒரு ஆன்சர் கொடுத்து இதை பண்ணணும்ப்பா, இதை பண்ணாதான் இந்த வார் முடியும்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து தெரியாது. இந்த வார் வந்து ஒன் பீஸ் வேர்ல்டில் மட்டும் இல்லை, நம்ம ரியல் வேர்ல்ட்லையுமே நான் ஏன் மற்றவனுக்கு வந்துட்டு அடி பணிஞ்சு போகணும், ஏன் இவங்கெல்லாம் நம்ம வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, யார் இவங்களுக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் கொடுத்தது, யார் இதெல்லாம் உருவாக்குன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா இது ஒரு வார் ரியல் வேர்ல்ட்லையுமே இது வந்து போயிட்டே தான் இருக்கு. இதுக்கான ஆன்சர் யாருன்னா சொன்னாலே நம்மளுக்கு தெரியாது. வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோவில் ஜாய் பாய் பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஜாய் பாய் ஒரு ஃபேசினேட்டிங்கான கேரக்டர். இந்த என்டையர் பைரட் ஸ்டோரி, இந்த ஒன் பீஸ் ட்ரெஷர் எல்லாத்துக்குமே ஆரம்பம் சொல்லி ஜாய் பாய் தான். லூஃபி அந்த ட்ரெஷரை தான் தேடிட்டு இருக்கான், ராஜர் அந்த ட்ரெஷரை தேடி கண்டுபிடிச்சாரு. அந்த டைமில் ஜாய் பாய் பற்றின மொத்த ஸ்டோரி அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் அப்போது இந்த ரமணா படத்தில் வர மாதிரி யாருப்பா அவர், எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு,
நீ வாழ்ந்த காலகட்டத்தை என்னால் வாழ முடியலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு. இட்ஸ் அ நெவர் எண்டிங் எவர் வாண்டரிங் ஃபன்னி லாக் டேல். அதனால அந்த ஐலாண்டுக்கு லாக் டேல்னு பேர் வச்சார். அந்த வாஸ்ட் ட்ரெஷர் முன்னாடி ராஜர் நிற்கும் போது ராஜர் என்ன பண்ணார் தெரியுமா? ஹி ஜஸ்ட் லாஃப். இதை விட ஒரு பெட்டர் மீனிங் ஒரு பேருக்கு இருந்துட முடியும் எனக்கு தெரியல. ஜாய் பாய், இட் ஜஸ்ட் மீன்ஸ் ஜாய் டு எவ்ரி ஒன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம தமிழ் அனிமே கிளப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனிமேவை பார்ப்போம், பகிர்வோம், பிலீவ்.